வாட் ஐ ஈட் நடே பார்க்கலாமா? இன்னைக்கு காலையிலேயே குடும்பமா சேர்ந்து குதூகலமா ஒரு ஜூஸ் குடிச்சுட்ருந்தோம். என்ன ஜூஸ்னா, நெல்லிக்காய் ஜூஸ் தான். என் பிள்ளைங்களையும் சேர்த்து குடிக்க வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கும் ஆதவுக்கும் தான் போட்டி. யாரு ஃபர்ஸ்ட்டு குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் ஜெயிச்சேன். பெரிய கிளாஸ்ல தான் குடிச்சேன். நானே ஜெயிச்சுட்டேன். என் பையன் இந்த அளவுக்கு குடிச்சதே பெரிய விஷயங்க. கேம் மாரி பண்ணி தான் நாங்க 2 பேரையும் குடிக்க வச்சோம். அடுத்து வந்து முகிலுக்கும் அவங்க அப்பாவுக்கும் போட்டி. அதில யார் வின் பண்றாங்கன்னா, முகில வின் பண்ணிட்டாங்க. அவங்க அப்பா பெரிய செம்பு நிறைய குடித்தாங்க. பட் இந்த பையன் வந்து குட்டி கிளாஸில் தான் குடித்தான். ஆனால் நம்ம வின் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு குடிச்சிட்டான். ஆனால் அவனோட ரியாக்ஷன் பாருங்களேன். நெல்லிக்காய் ரொம்ப ஹெல்தி தானே, எப்படியாவது பிள்ளைங்களை குடிக்க வைங்க நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு. அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வெளியில் வாக்கிங் போயிட்டுருக்கேங்க, இயற்கையை ரசிச்சுட்டு. அப்புறமா வந்துட்டு நெல்லிக்காய் ஜூஸ் மட்டும் தான் குடித்தோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் மாதுளம்பழம் இருந்துச்சா, அந்த ஜூஸ் போட்டு எல்லோரும் ஒரு ஆஃப் கிளாஸ் குடித்தோம். இதை எல்லோரும் வாண்டடாக எனக்கு கொடு உனக்கு கொடுன்னு குடித்தாங்க. ஏன்னா அது இனிக்குது பார்த்தீங்களா, அதனால மதியம் டைரெக்டாக லஞ்சுக்கே போயாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டு ஜூஸே முடிச்சிட்டோம். லஞ்சுக்கு வந்து நல்ல ஒரு மீன் சாப்பாடு தான். மீன் குழம்பு, அப்புறம் மீன் பொரிச்சது, அதுக்கப்புறம் திருக்க மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வந்து சும்மா கிரேவி மாதிரி வந்து பண்ணியிருந்தேன். இந்த திருக்க மீன் கிடச்சா சாப்பிடுங்க. இந்த கால் வலி இதெல்லாமே வராதுன்னு சொல்லுவாங்க. ஒரு வயசுக்கு மேலே முழங்கால் வலி அந்த மாதிரிலாம் வலிக்கும் தெரியுமா, அதெல்லாம் இந்த மீன் சாப்பிட்டோம்னா கண்ட்ரோல் பண்ணணும். ஈவினிங் போல் கொஞ்சமாக ஒரு பிளாக் டீ எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் நட்ஸு சாப்பிட்டேன். இன்றைக்கி வந்து என் பசங்களுக்கு வந்து ரஸ்க்கு பண்ணி கொடுத்தேன் வீட்டிலையே, கோதுமை மாவு வச்சு. ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். கொஞ்சமாக ட்ரை பண்ணுவோம், நல்லா வந்தால் நிறையா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட் டைமே சூப்பராக வந்துருந்துச்சுங்க. கடையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே. அதுதான் ரஸ்க்கு தான் நான் நைட்டு டின்னராகவே சாப்பிட்டேன் ஒரு டீ போட்டு. ஸோ அவ்வளோதான். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.